ஒரு இன்புட் வச்சு ஒரு அவுட்புட் எப்படி ஆன் பண்ணுறது பார்க்கலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டில் நியூ போயிட்டு PLC செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு எண்மா போட்டுக்கிறேன். X0 புஷ் பட்டன் பேர் கொடுத்துறேன். M0ங்கிறது மெமரி. 41 இன்னொரு இன்புட் கொடுத்துக்கிறேன். X1 இதை செலக்டர் சுவிட்சிங் பேர் கொடுத்துறேன். இதை M1 ஒரு மெமரி ஃபைல் அவுட்புட் 2. இந்த M0 வச்சு Y0 ஆன் பண்றேன். M1 வச்சு Y1 ஆன் பண்றேன். சிமுலேஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம். HMI டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். இதுல டூல் போயிட்டு ஆக்டிவ் புஷ் பட்டன் ஆன் பண்றேன். அவுட்புட் ஆன் ஆகுது. Y0 அவுட்புட் கையை எடுத்துட்டேன், ஆஃப் ஆயிடுது. ஆன் பண்றேன், ஆன் ஆகுது, ஆஃப் ஆயிடுது. இதே செல்ட்ரல் சுவிட்சா இருந்தா ஒன்ஸ் நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன்னா ஆல்வேஸ் அந்த அவுட்புட் ஆன்லேயே இருக்கும். நான் எப்போ ஆஃப் பண்றேனோ அப்பதான் ஆஃப் ஆகும். இதுதான் புஷ் பட்டனுக்கும் செல்ட்ரல் சுவிட்சுக்கும் டிஃபரெண்ட். இப்போ டிஃபரெண்ட் இன்புட் வச்சு எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணோ போட்டுக்கலாம். X0 பேர் கொடுத்துட்றேன். புஷ் பட்டன் இன்னொரு NC ஒன்று போட்டுக்கிறோம். இது X1 பேர் கொடுத்துட்டு ஆஃப்னு கொடுத்துட்றோம். M0 ஒரு காயில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். மெமரி இது அவுட்புட் கொடுத்துட்றோம். இந்த M0 லேட்ச் பண்றோம். எதுக்காகன்னா ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு கையெடுத்துட்டோம்னா ஆன்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக M0 நம்ம லேட்ச் பண்ணி வைக்கிறோம். இந்த M0 வச்சு ஒரு அவுட்புட் ஆன் பண்ணிக்கிறேன். Y0 ஒரு அவுட்புட் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன் நம்ம மெமரியா யூஸ் பண்றோம் அப்படின்னா காயில ஒன்ஸ் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம M0ங்கிற மெமரியை வச்சு அவுட்புட் Y0ங்கிறத ஆன் பண்றோம். கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ சிமுலேஷன் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டூல்ல சிமுலேஷன் ஆக்டிவிட்டி இப்போ ஆன் பண்றேன். அவுட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணேன்னா அவுட்புட் ஆஃப் ஆகிடும். ஆன் ஆஃப். இப்போ எப்படி ரைசிங் பல்ஸ் ஃபாலிங் பல்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். நான் டெலீட் பண்ணிடுறேன்.
x0ங்கிற ரைசிங் பல்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். m0ங்கிற ஒரு மெமரி ஆன் பண்ணிக்கிறேன். அவுட்புட் 1ன்ட்டு x1ங்கிற ஒரு ஃபாலிங் பல்ஸ் போட்டுக்கிறேன். m1ங்கிற இன்னொரு அவுட்புட் ஆன் பண்ணிக்கிறேன். மெமரி m1 ஆஃப்க்கு ஒரு பட்டன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் x3 ஆஃப். ரீபில்ட் பண்ணிடுறேன். m0ங்கிற ஒரு மெமரி வச்சு y0ங்கிற அவுட்புட் ஆன் பண்ணிடுறேன். அதே மாதிரி m1ங்கிற மெமரி வச்சு y1ங்கிற அவுட்புட் ஆன் பண்ணிடுறேன். ரீபில்ட் பண்ணிட்டு சிமுலேஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ போயிட்டு சிமுலேஷன் ஸ்டார்ட். ஷிஃப்ட் F3 ப்ரெஸ் பண்ணால் ஆன்லைனில் மெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, HMI போயிட்டேன். டூலில் போயிட்டு சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ரைசிங் கீபோர்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. y0ங்கிற அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. நான் காலிங் ப்ரெஸ் பண்ணுறேன். y1 ஆன் ஆகலை. நான் எடுத்துட்டேன்னா ஆன் ஆகும். இதுதான் ரைசிங் பல்ஸுக்கும் ஃபாலிங் பல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட். இந்த அவுட்புட்டை ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் பாருங்க, ரைசிங் பல்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு, எடுத்துட்டேன். ஃபாலிங் பல்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். அவுட்புட் ஆன் ஆகலை. எப்போ நான் கையை எடுக்கிறேனோ அப்போ தான் அவுட்புட் ஆன் ஆகும்.